பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குறிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வடகம் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயை கீனி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வதங்கட்டும். நான் வந்து முள்ளங்கி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி போட்டு எறா குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக இருக்குங்க. அதனால நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இது வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம எறாவை சுத்தமாக குடல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீனாக ஆஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கோங்க. எறா வந்து குடலை எடுத்துகிட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு ஒத்துக்காது, வயிற்றால போகும். இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். எறா வந்து வேகும்போது நல்லா குக் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா நல்லா குக் ஆச்சுன்னா லப்பர் மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும். எறா சத்த நேரத்தில் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்தூள் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது நீங்கள் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ எறாவில் காயில் எல்லாமே அந்த மசாலா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லாட்டை சேர்த்துருக்கிறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா எறா குழம்பு வந்து நீங்கள் வைக்கும்போதே பக்கத்து தெருவில் பேசிப்பாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக பாரேன், எவ்வளோ வாசனை அடிக்குது இந்த குழம்பு, யார் வீட்லையோ எறா குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு பேசிப்பாங்கங்க. அந்த அளவுக்கு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ இது தாளிச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா எறா வந்து சூடு. நீங்கள் கஸ்தூரி மேத்தி போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா அந்த சூடு வந்து இருக்காது. அதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது எல்லாருமே சாப்பிட்லாம், யாருக்கும் எதுவும் செய்யாது. சூடு, வயிறு வலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் இந்த கஸ்தூரி மேத்தி சேர்க்குறது. இது மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட தட்டில் சாப்பாடை போட்டு எறா குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க. இந்த எறா குழம்பு நீங்கள் செய்யும்போது சாப்பாடு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வடிச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சாப்பிடுவாங்க விரும்பி. சாப்பாடு அப்புறம் பத்தாம போயிடும். இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் செய்து சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.